வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐநாவின் முன்னாள் அரசியல் ஆலோசகர் திரு கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி. சைனா போயிருக்கார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஆமாம், யானையும் டிராகனும் சேர்ந்து நடந்தால் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சீனாவுடைய அதிபர் திரு ஜி ஜின்பிங் சொல்கிறார். அந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அளவாக இந்த சந்திப்பு மாறி இருக்கா? இல்லை, இது 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற முதல் விஜயம் பிரதமருடையது. அதாவது இது வந்து ஒரு நெருக்கடியின் காரணமாக இந்த 3 தலைவர்களும், நம்ம மோடியும் ஷியும் சந்திப்பது. ஏன்னா நமக்குள்ள ஆழமான ஒரு 50 ஆண்டு கால 70-60 ஆண்டு கால சிக்கல் இருக்கு. 62ல் நடந்த போர், அதற்கு முன்பாகவே 1950களிலேயே அக்சாய் சின்னனுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 சில்லற சதுர கிலோமீட்டரை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு லடாக்கில் நாம் சொல்கிறோம் ஒரு 38,000 சதுர கிலோமீட்டர் அவர்களுடைய ஆளுகை கீழ் இருக்கு. நமக்கும் அவர்களுக்கும் அந்த எல்லை சிக்கல் போன தடவை கல்வானில் நடந்தது. அதனால பரஸ்பர 2020 ஆமாம், ஒரு பரஸ்பர நம்பிக்கை நமக்கு வளர்ந்துருச்சு அப்படின்றதெல்லாம் இல்லை. இது வந்து ட்ரம்ப்புடைய அந்த 2வது வருகைக்கு பிறகு பல நாடுகள் ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கின்றன. அதில் முக்கியமாக ஏன்னா நம்ம பெரிய நண்பர்கள்னு நினைச்சோம். இது வந்து இப்போ நடக்கிற எல்லாமே ரொம்ப விசித்திரமாகவும் எதிர்பாராத விதமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம மட்டும் அவர் தனிமைப்படுத்தி 50% மொத்த வரி தீர்வை விதிச்சிருக்கார். 25% அபராதம், 25% வரி விதிப்பு. பிரேசில் ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் அதே அளவு வரி விதிப்பு இருக்கு. அவர்களுக்குள் நல்ல உறவு இல்லை, நமக்குள்ள நல்ல உறவு இருந்துச்சு. நாம தான் முதல் பேச்சுவார்த்தைகளை தொடங்கணும். அதனால இது வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலை நமக்கு. ஏன்னா பல வாழ்வாதாரங்கள் வந்து சிரமத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு நிலையை அமெரிக்கா 27 ஆகஸ்டிலிருந்து நமக்கு உருவாக்கி விட்டது. நீங்கள் பார்க்கலாம், டாலர் வந்து எவ்வளோ உயர்ந்துருச்சு பாருங்க. இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு இன்னைக்கு வந்து 88 ரூபாய் 18 பைசா. 88 நேற்று தாண்டிடுச்சு அந்த வரி விதிப்புக்கு பிறகு, 27 அமலுக்கு வந்த பிறகு. அதனால நாம் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கோம். அதுதான் மிகப்பெரிய சந்தை. அந்த சந்தை வந்து நமக்கு இன்னைக்கு வந்து எட்டாத உயரத்திற்கு போயிடுச்சு. அப்போது சீனர்கள் சீனாவிலிருந்து நம்ம நிறையா இறக்குமதி செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 பில்லியனுக்கு மேலே அதிகமான பொருட்களை அவர்களிடமிருந்து நாம் பெறுகிறோம், வாங்குகிறோம். நமக்கு அந்த சந்தையில் ஏற்றுமதி பண்ணுவதற்கான ஒரு சந்தையாக அதை இன்னும் நம்ம மாற்றக்கூடிய ஒரு வல்லமையோ திறனோ அதை எட்ட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அப்போது இப்போ 2 பேரும் சேர்ந்து வருவது, இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன்ன்றது தொடக்கத்தில் உங்களுக்கு 1996 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு 5 நாடுகள், சைனா, ரஷ்யா, கசாகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், இந்த 5 நாடுகள் தொடங்கிய ஒரு அமைப்பு 2001 அது ஷாங்காய் இனிஷியேட்டிவ், அதுக்கு பேர். 2001 ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மாறுது. அதற்கு பிறகு அது மெதுவாக விரிவாகுது. அந்த விரிவில் நாம் வந்து ஒரு பார்வையாளராக கொஞ்ச நாள், பல வருஷங்கள் 2005 இருந்தோம் இருக்கிறோம். 2017 தான் நாம் அதில் உறுப்பினராக. நாம் மட்டும் ஆகலை. அதாவது கட்டுச்சாதத்தோட பெருச்சாடியும் கட்டிட்டு எடுத்துட்டு போற மாதிரி அந்த உறுப்பினர் விரிவாக்கத்தின் போது நம்மோடு சேர்ந்து அங்கே உறுப்பினரானது பாகிஸ்தான். அப்போ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பொது இலக்கை நோக்கி போகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. அந்த 10 உறுப்பினர்கள் இருக்காங்க இன்னைக்கு. 2023 ஈரானை உறுப்பினராக்குறாங்க. 2024 பெலாரஸ் உறுப்பினராக. இந்த பெலாரஸ் வந்து ரஷ்யாவுடைய ஏறக்குறைய கிளையண்ட் ஸ்டேட்னு நீங்கள் சொல்லலாம். அதனுடைய நீட்சி, என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கிற ஒரு இடம். அவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ அப்புறம் 16 பார்வையாளர்களும் பேச்சுவார்த்தை கூட்டாளிகளும் இருக்கிறார்கள். துருக்கி இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு. அதனால் முரண்பட்ட நாடுகள் பல அதில் அங்கம் வகிக்கின்றன. அது வந்து ஒரு கொஹீசிவான, ஒரு ஒருங்கிணைந்த, ஒன்றுபட்ட ஒரு அமைப்பாக பெரிதாக செயல்படும் அப்படின்ற நம்பிக்கை இந்த அளவுக்கு இந்த நேரத்தில் நமக்கு வேண்டாம். ஆனால் இது வந்து ஒரு அடையாள விஜயம். இந்த இத்தனை பேரும் ஒன்றாக கூடுவது இந்த சூழலில் ட்ரம்புடைய 2ஆம் வருகைக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்திப்பு. இது வந்து ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட், இவர்கள் 2 பேரும் ஆண்டுக்கு ஒரு முறை சந்திப்பார்கள். இது 2ஐயும்
ஒண்ணாக்கி அதை நடத்துகிறாங்க. அதுக்கு நம்ம பிரதமர் போகணும்ன்ட்டு முடிவெடுக்கிறார். அதற்கு முன்னாடி அவர்களுடைய வெளியுறவு அமைச்சர் நமக்கு நம்ம நாட்டுக்கு வருகை தரார். 2 நாள் இருக்கார். அப்புறம் மிக சரியான வார்த்தை பிரயோகம். சீனர்கள் பொதுவாக அதிகமாக பேசுபவர்கள் அல்ல. ஆனால் இந்த முறை அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நமக்கு இருக்கக்கூடிய எல்லை தகராறு இது நம்முடைய இந்த உறவை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. அதை தள்ளி வச்சுட்டு நாம பரஸ்பரம் ஒருத்தர் உதவணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நாம அப்படித்தான் நினைக்கிறோம். ஸோ அந்த அளவில் நாம் இருக்கோம். இது ஒரு அடுத்த ப்ரோக்ரஸை நோக்கி போகுமா? 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவு மேம்படுறதுலையோ விசா உறவு மேம்படுறதையோ அதை நோக்கி இது நகர்த்த முடியுமா? இந்த சந்திப்பு கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா 2020 கல்வானுக்கு பிறகு போக்குவரத்து அதெல்லாம் தொடங்கும்னு சொல்லிட்டார். எப்போன்னு சொல்லலை, அது தொடங்கும். நிறைய பேர் இங்கிருந்து போய் அங்கே போய் அந்த சந்தையில் போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிற நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. பலமுறை போகிறாங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியும். அதனால் அங்கிருந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து மலிவான விலைக்கு இங்கே நல்ல விலைக்கு விற்பது என்பது வந்து ஒரு தொழிலாக இந்த 20-30 ஆண்டுகளாக, முன்னாடி சிங்கப்பூருக்கு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்து விற்றவர்கள், துபாயிலிருந்து வாங்கிட்டு வந்து விற்றவர்கள் இன்று சீனாவிலிருந்து ஒரு கண்டெய்னரை புக் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே விற்கிறது அப்படின்றதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த வர்த்தகத்தில் நாம் மிகுந்த பயனடைவோம். ஆனால் இங்கிருந்து ஏற்றுமதியாளர்கள் சீன சந்தைக்கு என்ன ஏற்றுமதி செய்ய முடியும், அந்த சந்தையை அவர்கள் தொடுவதற்கு அவர்கள் இன்னும் தங்களுடைய திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். சீனா நம்மளை பயன்படுத்திக்கிற மாதிரி நாம சீனாவை பயன்படுத்திக்கிறோம். இல்லை, நாம சீனாவை பயன்படுத்திக்கிறோம். எப்படின்னா, இப்போ அவங்க சோலார் பேனல் பண்றாங்க. நாம வந்து பெரிய இந்த மாற்று சக்தியில நம்ம ஒரு முன்னணியில் இருக்கிற ஒரு நாடு. அவங்க பண்ற விலைக்கு நீங்க பண்ண முடியாது. உலகத்துல யாரும் பண்ண முடியாது. அதனால நமக்கு தான் அது ஆதாயம். எந்த இடத்துல மலிவா கிடைக்குதோ அங்க வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் நீங்க பண்ணுவீங்க, நானும் பண்ணுவேன். அதனால் அது ஓகே. பட் நாம எவ்வளவு ஏற்றுமதி பண்றோமோ அவ்வளவு நம்முடைய அந்நிய செலாவணி இருப்பு நமக்கு அதிகமாக நம்முடைய ரூபாயுடைய மதிப்பும் உயரும். இப்ப நம்முடைய அந்நிய செலாவணி இருப்பு குறையுது. இந்த வருஷம் மட்டுமே 1,60,60,000 கோடி ரூபாய் முதலீட்டாளர்கள் வெளியிலிருந்து இங்க முதலீடு செய்தவர்கள் அந்த பணத்தை திரும்ப எடுத்து விட்டார்கள். அதை எப்படி எடுப்பாங்க? டாலரில் தான் எடுப்பாங்க. ஹார்ட் கரன்சியில் எடுப்பாங்க. இங்கிருந்து ரூபாயை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இது ஒரு காரணம். இந்த அபராதமும் வரி விதிப்பும் சேர்ந்து நம்மை ஒரு கீழே அழுத்திட்டு இருக்கு. நம்ம மூச்சு திணறோம். பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 12 லட்சம் பேர் திருப்பூரில் மட்டுமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது மாதிரி சூரத்தில் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த ஜுவல்லரி நகைகள் செய்வதில் அல்லது மாணிக்க கற்கள், ஜவுளி, டைமண்ட், வைரங்கள், இப்படி. அதனால இது வந்து அந்த சந்தை அது வந்து ஒரு $30 trillion எக்கானமி. அமெரிக்காவை பகைச்சுக்கிட்டோ எதிர்த்துக்கிட்டோ இந்த 3 நாடுகள் வந்து பொருளாதார உறவெல்லாம் மேம்படுத்திட முடியுமா? உற்பத்தி துறையில் சீனா பெருமளவு ஒரு அகடா இருக்காங்க. நாம சர்வீஸ் செக்டாரில் இருக்கோம். ரஷ்யா கிட்ட இயற்கை வளங்கள் இருக்கு. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு உறவை புதுப்பிக்கிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்கிறது அமெரிக்காவை எதிர்த்து பண்ணிட முடியுமா? அதுக்கு நாளாகும், தசாப்தங்கள் ஆகும். இப்போ கோபமும் அதிகமாகுமே ட்ரம்ப்புக்கு. இவங்க 3 பேரும் மூணு சில்லற வருஷங்கள்ல போயிடுவார். அவர் நிரந்தரமா இருக்க மாட்டார். இதை நானும் நீங்களும் சொல்ல வேண்டியதில் மஸ்கே சொல்லிட்டாரு. அவர் 3.5 வருஷத்துல நீங்க போயிடுவீங்க, நான் 40 ஆண்டுகள் இருப்பேன்னு ஒரு 2-3 மாசம் முன்னாடி அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும் பொழுது சொன்னார். அதனால எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. அவர் போயிடுவார். அவர் போன பிறகு இந்த உறவு வந்து கெட்டு போயிடுச்சுன்னு நான் நினைக்கல. நமக்கு அமெரிக்கா தான் வந்து நிரந்தர தோழன் என்பது என்னுடைய எண்ணம். அவர்களை நாம் பகைத்து கொள்ளக்கூடாது. 40,000க்கு மேல நம்முடைய சதுர கிலோமீட்டரை பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அண்டை நாடு நம்முடைய நிரந்தர நண்பனாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோ அல்லது எண்ணமோ எனக்கு இல்லை. அப்ப இது இப்போ வந்து நம்ம நல்லுறவு ஏற்பட கஷ்டப்படுறோமா? நட்புக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி நம்ம முதல்ல ஒரு தடவை ஏமாந்துட்டோம். 62க்கு முன்னாடி ஹிந்தி, சீனி, பாய் பாய் நம் சகோதரர்கள்னு அந்த முழக்கத்தை நாம தான் கொடுத்தோம். அவர்கள் சிரித்து கொண்டே 30 நாட்கள் படையெடுத்து நாம் அவர்களை தடுப்பதற்கு திராணியற்று நின்றிருந்தோம். அவர்களே போனால் போகட்டும் என்று திரும்பி போய்விட்டார்கள் 30 நாட்களுக்கு பிறகு. இதெல்லாம் வரலாறு காட்டுகிற ஒரு நிகழ்ச்சி. இதிலிருந்து நாம போதுமான அளவு படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் தான் நம்முடைய மிலிட்ரி டாக்டரின் மாறுச்சு, நம்முடைய இராணுவம் பலப்படுத்தப்பட்டுச்சு. அதில் மனமுடைந்த பண்டித நேரு அவர்கள் மறைந்து போய்விட்டார்கள். அதனால முன்னாடி பண்ண ஒரு தப்பை திருப்பி நம்ம பண்ணக்கூடாது. அவர்கள் நமக்கு நம்முடைய அண்டை, அதாவது நாம ஒரே கண்டத்தில் இருந்தாலும் கூட
நாம் சகோதரர்கள் மாதிரி இருந்தாலும் கூட அவர்களும் நாமும் பண்பாட்டில் பல விதமான அவர்களுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன கொலோனியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு அப்படி இல்லை. அதனால் அவர்களுடைய அப்புறம் அவர்களுடைய ஆனால் அவங்க நம்புறாங்க. சைனா கிட்ட ஒரு நம்பிக்கை தெரியுது. ஆசிய பொருளாதாரத்தை இந்தியா சைனா நட்புறவு மூலமாக தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும்னு நம்புறாங்க அவங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி தெரியுது. இல்லை, அவர்கள் வந்து அதாவது ட்ரம்ப் நிறைய நல்லது பண்ணியிருக்கார். அவர் எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்காரோ, அதாவது சர்வதேச ஒழுங்கு இன்டர்நேஷனல் ஆர்டர் அவர் சிதைச்சிட்டார். ஆனால் ஒரு புதிய ஒழுங்கை அவருடைய அவர் சிதைச்சது ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆமாம். இந்த 3 பேரும், அதாவது ரஷ்யர்களும் சீனர்களும் பெரிய நண்பர்கள்லாம் கிடையாது. அது வந்து ஒரு காலத்தினுடைய கட்டாயம். அதனால் அவர்கள் அங்கே நிறைய எரிசக்தி இருக்கு, இயற்கை வாயு வளங்கள், அதெல்லாம் தேவைப்படுது இந்த பகாசுரனுக்கு. யாருக்கு? சீனர்களுக்கு. அடுத்த பகாசுரன் நாம இன் வெயிட்டிங். நம்ம தான் அடுத்த பெரிய எனர்ஜி கன்சூமிங் நேஷனாக மாறப்போகிறோம். அப்போ நமக்கு வந்து ரஷ்யாவினுடைய ஆதரவும் நட்பும் நமக்கு தேவை. நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். நமக்கு இந்த செயல் தந்திர சுதந்திரம், அதைத்தான் நம்ம நோக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நிரந்தர எதிரிகளோ நண்பர்களோ நாம் எந்த அணியிலும் இல்லை, எப்போதும் இருந்ததில்லை. இராணுவ அணிகளில் நாம் சேருவதில்லை. அதனால தான் நமக்கு வந்துட்டு எல்லாரோடவும் நம்மளால் பழக முடியும். அதே நேரத்தில் யாரையும் ஒருத்தரை நம்பி நாம் எப்போ வேணாலும் போய் நிற்கலான்ற ஒரு நிலைமையும் நமக்கு கிடையாது. பாகிஸ்தானுக்கு உண்டு. அவர்கள் சீனர்களிடம் போகலாம், துருக்கியிடம் போகலாம், இஸ்லாமிய நாடுகள் பல அவர்களுக்கு நேசக்கரம். அமெரிக்கா கூட நட்பு பாராட்டுவாங்க. ஆமாம், நம்ம மூக்கா இருக்கணுன்றதுக்காகவே அவர் அப்படி பண்ணுற மாதிரி தெரியுது. அவர் வந்து இந்த திடீர்னு இந்த இராணுவ தளபதிக்கு அவர் விருந்து வைப்பதும், அதனால் இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு இந்த நெருக்கடியை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதை இவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் பார்வையில் இதை எப்படி நாம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜை எப்படி ஒரு அட்வான்டேஜாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த நியூ குளோபல் ஆர்டர்னு சொன்னீங்களா, அதை இவங்க 3 பேரும், ரஷ்யா சீனா இந்தியா 3 பேரும் சேர்ந்து ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா அந்த ஆர்டரில்? அப்படி நடக்க முடியாது. ஏன்னா இவர்கள் அதாவது there can only be one super power இப்போ. பட் இன்னைக்கு அதுதான் நிலைமை. ஆனால் இனி வரக்கூடிய இன்னும் 5 ஆண்டுகளில் பல சக்தி மையங்கள் இருக்கும். மல்டி போலார் வேர்ல்டு இருக்கும். அந்த மல்டி போலார் வேர்ல்டில் இந்தியாவுக்கு ஒரு இடம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சீனாவுக்கு அந்த இடத்துக்கு வந்துருச்சு ஏற்கனவே. சீனர்கள் அடுத்த பெரிய சக்தி அவர்கள் தான். நீங்கள் ஆப்பிரிக்கா போனீங்கன்னா அங்கே சீனா வந்து உங்கள் முகத்துக்கு நேராக நிற்கும். எல்லா இடத்துலையும் அவர்களுடைய முதலீடு தான். இலங்கையிலையும் அப்படிதான். எல்லா இடத்துலையும் அவர்கள் அமெரிக்கர்களை விஞ்சி விட்டார்கள். முதலீடுகள், அவர்கள் கட்டுகிற ரயில் பாதைகள், அவர்கள் கட்டுகிற சாலைகள், மருத்துவமனைகள், வேக வேகமாக. நேபாள் போனீங்கன்னா அதே தான். அவர்களுடைய கார்கள் தான் அங்கே வந்து எலக்ட்ரிக் கார் 70% வந்து அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அங்கே தான். அதாவது உலகின் மற்ற நாடுகள்லேயே அவங்க கட்டமைப்பு அதிகமாயிடுச்சு. ஆமாம், அதனால் அந்த போட்டியில், அந்த ரேஸில் நாம் அமெரிக்காவே பின்தங்கி விட்டது. அங்கே சீனாவிற்கு செல்லுகிற பல பேர், அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் சென்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதிலிருந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்கு சீனர்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா பழசாயிடுச்சுன்றாங்க. இவர்கள் அமெரிக்காவுக்கும் அடிக்கடி செல்பவர்கள், சீனாவுக்கும் அடிக்கடி செல்பவர்கள். 50 ஆண்டுகள்ங்கிறது ரொம்ப பெரிய எண்ணிக்கையாச்சு. உண்மை. நான் ரொம்ப நிதானத்தோடும் ரொம்ப அதை எண்ணியும் தான் சொல்லுகிறேன். 2 தலைமுறை. ஆமாம், அந்த வளர்ச்சியும் அந்த வீச்சும் இந்த சீனர்கள் எட்டி விட்டார்கள். இப்போவே நாம் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். அந்த இடத்துக்கு நம்ம போவோமான்னு தெரியல. ஆனால் நாம் வந்து இந்த மல்டி போலார் வேர்ல்டில் ஒரு சக்தியாக நாம் மிளர்வோம், வருவோம். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதற்கு நாட்கள் ஆகும், நிறைய நாள் ஆகும். பட் அதுக்கு நிறைய உழைப்பும் தேவைப்படும். அங்கே வந்து என்னென்னா, அங்கே அவர்களுக்கு ஜனநாயகம் இல்லை என்பது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதாயம். ஏன்னா அது வந்து ஒரு கட்டளை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கட்டளையை அப்படியே செயல்படுத்துறதுக்கு மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. யாரும் எதிர்த்து பேச முடியாதுல்ல. இட்ஸ் ஒன் பார்ட்டி ரூல். அது ஒரு சீன கம்யூனிசம் என்பது ஒரு வித்தியாசமான கம்யூனிசம். அதில் டெங் ஜியோபிங் வந்த பிறகு தான் அதை அவர் திறக்கிறார், மாற்றுகிறார். அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வறுமையில் இருப்பவர்கள் யாருமே இல்லைன்ற மாதிரி, அதாவது அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சாங்க. அது வந்து கண்ணு முன்னாடி நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே பார்க்கக்கூடிய அதிசயம் இது. ஏன்னா இனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னானே பாரதி. அது வந்து அங்கே தான் சாத்தியமாயிருக்கு. ஸோ அதை பண்ணியிருக்காங்க.
பல கோடிக்கணக்கான பேரை வறுமையிலிருந்து அவர்கள் மீட்டிருக்காங்க. ஒரு தலைமுறை 2 தலைமுறையிலேயே மேலே கொண்டு வந்துட்டாங்க. 10 பேர் தான் அங்கே விவசாயத்தில் இருக்காங்க. நம்ம 40-50 பேர் விவசாயத்தில் இருக்கோம் 100ல். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அது வந்து உலகத்தினுடைய தொழிற்சாலையாக மாறிவிட்டது. உலகத்தினுடைய 40% தொழில்கள் என்னெல்லாம் நீங்கள் உருவாக்குறீங்களோ அத்தனையும் அங்கே உருவாகுது. நீங்கள் சொன்ன மாதிரி நாம் வந்து இந்த சேவை பிரிவில் முன்னணியில் இருக்கோம். பட் அதற்கான தேவை இருக்க வரைக்கும் தான் அது பண்ண முடியும். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வரும்பொழுது இந்த வேலைகள்லாம் எந்த அளவுக்கு ஒருவேளை இயந்திரங்களே இதை செய்யக்கூடிய நிலை கூட வரலாம். நான் பெரிய நிபுணத்துவம் பெற்றவன் கிடையாது. பட் நான் அதை யோசிக்கிறேன். எனக்கு டிரைவர் இல்லாத கார் ஓட்ட முடியும். அது ஆயிரக்கணக்கில் அமெரிக்காவில் ஓடுது, நான் பார்க்குறேன். அப்போது நாம் இங்கே டிரைவர்ன்றதே ஒரு வேலையாக வச்சுருக்கோம். ஆமாம், அதுவே இல்லாத போயிடும். லட்சக்கணக்கான பேருக்கு வாழ்வாதாரம் சார்ந்த வேலை. ஆமாம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பல வேலைகள் உருவாகும், அதுவும் நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நாம் வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். அந்த இடத்துல இருக்கோம். ஸோ அதனால் இந்த விஜயம், பிரதமருடைய இந்த விஜயம், 3 தலைவர்களுமே 3 கோணங்களில் ஒரு முடிவெடுத்து போகிறார்கள். இதெல்லாம் ரொம்ப திட்டமிட்டு கோரியோகிராஃப்ட்னு நினைக்கிறேன். நேற்று நியூயார்க் டைம்ஸில் என்ன அவருக்கு நம்ம மேலே அவ்வளவு ஒரு சிக்கல், என்ன அவருக்கு நம்ம மேலே அவ்வளோ வருத்தம் அப்படின்றதுக்கு நேற்று தான் முழுமையான ஒரு ஸ்டோரி வந்திருக்கு. ஜூன் 17 35 நிமிடம் ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறாங்களா? ஆமாம். ட்ரம்ப் மோடிக்கு ஃபோன் செய்து பேசியிருக்கிறார். அந்த ஃபோன் கால் அவ்வளோ நல்லா போகலை. அதற்கப்புறம் வந்து உறவு கெட்டு போயிடுச்சு. அந்த ஃபோன் காலில் அவர் எடுத்த உடனே என்ன சொல்கிறார், நான் பெருமை கொள்கிறேன், உங்களுக்கு தற்காலிக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நான் சாதிச்சு கொடுத்தன்றதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்றாரு. இவர் நீங்கள் அது அப்படி பண்ணலைன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார், நீங்கள் வந்துட்டு அப்படி பண்ணலை, இது நாங்களே எடுத்த முடிவு அப்படின்னு சொல்கிறார். அதை அவர் ரசிக்கலை, கடந்து போகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் ட்ரம்ப், எனக்கு பாகிஸ்தானிஸ் வந்துட்டு எனக்காக நோபல் பரிசுக்கு அவங்க வந்து பரிந்துரை செய்ய போகிறாங்க. அதை இவர் கடந்து போகிறார். நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்குறார். ஏன்னா அவர் அந்த ஃபோன் காலுக்கு பிறகு அவர் ட்ரூத் சோஷியலில் அந்த ஃபோன் காலை பற்றி அவர் ஒன்றுமே எழுதலை. ஆனால் நாம் வந்து ஒரு அறிக்கை விட்டோம். பிரைம் மினிஸ்டர் வந்து அவர்கிட்ட இதை நாங்கள் 2 தரப்பும் மட்டுமே, 3வது நாடுகளுடைய தலையீடு இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு அவர் இதை சொல்லும் பொழுது அவர் உன்னிப்பாக கவனித்தார். he carefully listened அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டோம். இதெல்லாம் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சுன்ற மாதிரி இவர்கள் இந்த நியூயார்க் டைம்ஸ் ஸ்டோரி வந்து ஒரு டசன் ஆட்கள் 2 பக்கமும் ரொம்ப நெருக்கமாக இதையெல்லாம் தெரிந்தவர்களிடம் பேசி எழுதுகிறார்கள். ஸோ இப்போ புரியுது என்ன வருத்தம் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு பலமுறை அவர் இவரை அழைக்க முயற்சி செய்ததாகவும் இவர்கள் அந்த கால அழைப்பை எடுக்கலைன்னோ அப்படின்னு ஒரு செய்தி, அதை அவங்க மறுத்திருக்காங்க. அப்புறம் இவர் G7க்கு போனார் நம்ம பிரதமர். G7 போயிருக்கும் பொழுது அங்கே வந்து இதெல்லாம் நடந்த பிறகு ஜூன் 17 இந்த கால் நடக்குது. இதில் வந்து பால் திரிஞ்சு போன மாதிரி இந்த உறவு ரொம்ப கெட்டு போயிடுது. 2 பேரும் ஒருத்தர் பெருசாக புகழ்கிற 2 தலைவர்கள். ஆனால் அது கீழே விழுந்துருது. நண்பர்கள்னு தானே பரஸ்பரம் பேசி. ஆமாம், குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொன்னார். ஹவுடி மோடின்னு மோடின்னு அவர் சொன்னார். இவர் வந்து நமஸ்தே ட்ரம்ப்னு சொன்னார். எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வேற ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகணும்னு நம்ம நினச்சோம். ஃபெப்ரவரியிலிருந்தே நம்ம வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடங்கிட்டோம். அது எல்லாமே வந்து இது வந்து ஒரு எதிர்பாராத விதமாக நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே பெரிய அழுத்தத்தில் இருக்கார். எதிர்க்கட்சிகள் வந்துட்டு இது என்ன அமெரிக்கா தான் அந்த இதை எதிர்த்து சொல்லுங்கன்னா நாடாளுமன்றத்தில் பேசணும்னு கேட்குறாங்க. ஆமாம், அதை அவர் அப்படி சொல்லலை. அவர் வந்து ரொம்ப பூடகமாக தான் இது வந்து நாமே எடுத்த முடிவு, அதாவது ட்ரம்ப் சொல்வது தவறு அப்படின்னு அவரால் நேராக சொல்ல முடியாத ஒரு இடத்துல அவர் இருக்கார். 25 முறையில் சொல்கிறார் அவர் ட்ரம்ப். 25 மீதியெல்லாம் விட்டுட்டீங்களே, கணக்கே கிடையாது. கடைசி கணக்குப்படி 36க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அவர் அதை அடிக்கடி சொல்கிறார். ஏன்னு தெரியல, ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயமாகவும் அவர் நினைக்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் நம்முடைய இந்த பாகிஸ்தான் இந்திய பிரச்சனை அது எவ்வளவு ஆழமான ஒரு பிரச்சனை, ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பிரச்சனை. இந்த நாடுகள் பிரிந்ததே சித்தாந்த அடிப்படையில். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாத, இது 1000 வருஷம் இருந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு தடவை போட்டார். அப்புறம் 1500 வருஷம் இருந்துச்சு. ஒன்றுமே, அதாவது நுனிப்புல் மேய்பவர்கள் கூட கொஞ்சம் சிரத்தை எடுத்து ஏதாவது பண்ணுவாங்க. அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறார், மனசுக்கு வந்ததெல்லாம் எழுதுறார். ஆனால் அப்படி இருக்கிறவர் G7 மாநாட்டில் கனடாவில் இவரை சந்திக்கிறார் பிரைம் மினிஸ்டரை. நீங்கள் வந்து
திரும்பி போகும்பொழுது வாஷிங்டன் வந்துட்டு போறீங்களான்னு கேட்குறாரு. மோடியோட இருந்தவர், மோடியோடைய அதிகாரிகள்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப துன்பப்பட்டுட்டாங்களாம். அவங்க வந்து ஏன்னா இவர் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அழைச்சிருக்கார் விருந்துக்கு. ஆமாம், அங்கே வந்து மோடி வந்திருந்தா ஒருவேளை அந்த சூழலில் நீங்கள் கை குலுக்குங்கன்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி நின்று படம் எடுத்திருப்பாரோன்ற மாதிரிலாம் இவங்க அஞ்சிருக்காங்க. அதற்கப்புறம் இவங்க ஏன் அவர் திருப்பி ஃபோன் பண்ணும் பொழுது ஃபோன் எடுக்கலை அப்படின்னா, என்ன பேசினாலும் இவர் ட்ரூத் சோஷியலில் இப்படி தான் நடந்துச்சுன்ட்டு அவர் ஒரு கதை சொல்லுவார். அதை இவர்கள் தடுக்கக்கூடிய வன்மை யாருக்குமே கிடையாது. உலகத் தலைவர்கள் யாருக்குமே கிடையாது. ஒன் வே கம்யூனிகேஷனாக மட்டும். ஆமாம், அவர் வைத்தது தான் சட்டம். அப்படி இருக்கு. ஸோ இதுதான் பின்னணி. இந்த பின்னணியில் அங்கே போயிருக்காரு. நாம் வந்து இந்த உறவுகள் வந்து நம்ம விமான போக்குவரத்து தொடங்கும், விசா எளிதாகும். இப்போ ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, விசா எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. அது இன்னும் எளிதாகும். அங்கிருந்து வருபவர்கள், இங்கிருந்து ஒரு மாதம் முன்னாடி 300 சீனர்களை இங்கே டெக்னீஷியன்ஸை வந்து இங்கிருந்து அவர்கள் அழைச்சிக்கிட்டாங்கன்ட்டு ஒரு செய்தி படித்தேன். அந்த மாதிரிலாம் நடக்காது. நமக்கு அவர்களுடைய தொழில்நுட்பம் ரொம்ப சிறந்த தொழில்நுட்பம். அதிலிருந்து நாம் வந்து நிறைய கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து. நாம் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வந்து பெரிய ஸ்ட்ராங் கிடையாது சைனாவோட ஒப்பிடும்போது. இல்லை, வியட்நாமோட ஒப்பிட்டா கூட நம்ம ஸ்ட்ராங் கிடையாது. பல சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ட்ரைகர்ஸ் வந்து நம்மளை விட நம்ம முந்திட்டாங்களே. பங்களாதேஷை சேர்ந்தவங்க ஆடை உற்பத்தியிலையும் ஏற்றுமதியிலையும் நமக்கு பின்னாடி வந்தவங்க நம்ம விட மலிவா பண்றாங்க. இன்ஸ்டெபிலிட்டிக்கு அப்புறமும் கூட அவங்க அடுத்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஆமா, அவர்களுடைய மொத்த மூலதனமுமே அது மாதிரி இருக்கு. அவர்களுடைய பெரிய கேபிட்டல். அவர்கள் நம்மை விட நேர்த்தியாக செய்கிறார்கள், நம்மை விட மலிவாக செய்கிறார்கள். நான் அமெரிக்காவில் இருக்கும் ஒவ்வொரு முறையும் நீக்கமர பங்களாதேஷில் செய்த ஆடைகளை பார்க்கிறேன். நம்முடைய துண்டுகள், துவால துண்டுகளாகட்டும் அல்லது வந்துட்டு ஆடைகளாகட்டும், பங்களாதேஷ்க்கு அடுத்து தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் நாம் வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் நிறைய மேலே போகணும். அந்த ஆஸ்பிரேஷன் நமக்கு இருக்கணும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம கடுமையாக உழைக்கணும். ஓகே, ரஷ்யாவுக்கும் நமக்குமான உறவு மேம்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த சந்திப்புக்கு பிறகு? இல்லை, நமக்கும் ரஷ்யாவுக்கும் எப்போவுமே நல்ல ஒரு உறவு இருக்கு. ரஷ்யர்கள் பலம் இழந்து இருக்கிறார்கள். அவர்களால் நமக்கு பெரிய உதவி கிடையாது. நாம எண்ணெய் மலிவாக தராங்க. அந்த அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல, வாங்காதீங்க என்ன நம்ம மேலே மட்டும்தானே சொல்றாங்க. அவர்களே வாங்குகிறார்களே. ரஷ்யாவோட அவர்களே தொழில் செய்கிறார்கள். இன்னும் நடக்குது. ஐரோப்பிய யூனியன் வாங்குது. ஐரோப்பாவில் இருக்கும் மற்ற நாடுகள் வாங்குகிறார்கள். அதிகமாக அங்கே வாங்குபவர்கள் சீனர்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அமெரிக்கர்கள்? முதல்ல இந்தியர்கள் 1% வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க தேவைக்கு. இன்னைக்கு 40% ஆயிடுச்சு. வாங்கி நீங்க வெளி மார்க்கெட்டுக்கு விற்கிறீங்க. ஆமா, நீங்க சுத்திகரிச்சு விற்கிறீங்க. அதனால வார் ப்ராஃபிட்டியரிங். நீங்க இந்த போர் லாபம் செய்கிறீர்கள். மற்றவர்கள் இறப்பில் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க. இது என்ன நியாயம் அப்படின்லாம் சொல்றாங்க. இரத்தக்கரை படிஞ்ச பணம் வேற சொல்றாங்க. உண்மை, அப்சல்யூட்லி நல்ல வார்த்தை. பட் நீங்கள் முதல்ல அவங்க கிட்ட என்ன வாங்க சொன்னீங்க? அமெரிக்கா தான் சொல்லுச்சு, இந்த வேர்ல்டு இது எண்ணெயோட விலை வந்து சீராக இருக்கணுன்றதுக்காக. அதை அவர்கள் வாங்க முடியாது. அவர்கள் பொருளாதார தடைகளை விதித்திருக்கக்கூடிய நாடுகள். அதனால் அந்த தடைகளை விதிக்காத நாடுகளான இந்தியா பெரிய, நான் தான் சொன்னேன், பகாசுரன் நமக்கு அவ்வளவு தேவைப்படுது. அதனால் நீங்கள் வாங்குங்க. அப்போ வந்து உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலை ஒரு சீராக இருக்கும். அப்படி நீங்கள் ஊக்கப்படுத்துனீங்க. அதை தான் பண்ணிட்டு இருந்தோம். சுத்திகரித்து விற்கிறதும் பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷம் 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். புதுசு இல்லை. அதனால் அம்பானியினுடைய பங்குகளுடைய விலை பெருசாக மேலே போயிடுச்சு. அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் இன்னைக்கு நேற்று நாங்கள் இதை பண்ணலை. நீங்கள் நேற்று முந்தா நாள் விழிச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிச்சிடல. அப்போது உங்களுக்கு வேற ஏதோ வருத்தம் இருக்கு. அதனால் 1 வருஷத்துக்கு 2 வருஷமா 2.5 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்க இந்த விஷயத்தை இன்னைக்கு அதை பெருசுப்படுத்துறீங்க நீங்க, இல்லையா? ஸோ அப்புறம் சீனர்கள் அவர்களை விட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா நாங்கள் தான் ஊருக்கு அடைச்சாள். அப்படித்தானே இருக்கு. ஆமாம், அவங்க வரி போட்ட பிறகு அவங்க சில கனிமங்கள்லாம் ஏற்றுமதியை நிறுத்த முடிஞ்சதில்ல சீனானால. ஆமாம், நீங்கள் அவங்க நம்பி இருக்கீங்க. நம்ம நம்பி அவங்க இல்லை. ஒரே ஒரு 2 துறைகளில் வேணால் நம்பி இருக்கிறதா சொல்லலாம். இதில் ஃபார்மா, மருந்துகள். அது நாம வந்து அந்த வகையில் சீனர்களை விட மலிவாக நாம் மருந்துகளை செய்கிறோம். இல்லைன்னா அது 10 மடங்கு ஆகிடும். அதுக்கு அபராதம் கிடையாது. அது அவர்களுக்கு ஆதாயம் தேவைங்கிறதுனால. ஆமாம். அப்புறம் இன்னும் ஒரு துறையை விலைக்கு வச்சிருக்கார். இந்த 2 வந்து அவங்களுக்கு வேண்டியது நம்மக்கிட்ட இருந்து. பட் சீனாவிலிருந்து எல்லாமே அவர்களுக்கு தேவை. அரிய கனிமங்கள் தேவை. மேக்னெட் வேணும். அது வந்து இப்போ எல்லா மின்னணு
வாகனங்களிலையும் அது தேவைப்படுது. அந்த மாதிரி வந்து அவர்கள் இவர்களை நம்பி இருக்கிறார்கள். அதுக்கு வேற மார்க்கெட்லாம் இருக்கு, வேற கொடுக்குற வேற ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியா தர தயாரா இருக்கு, வேற சில நாடுகள். பட் இந்த ஸ்பீடு வர்றதுக்கு இன்னைக்கு இருக்க தேவைக்கு இன்னைக்கு தரக்கூடிய அளவுக்கு இவர்கள் தரக்கூடிய அளவுக்கு வருவதற்கு நிறைய நாட்கள் ஆகும். அதனால தான் சீனா மேலே போட்ட வரியிலேயே அவங்க குறைக்க முடிஞ்சாங்க. அந்த அழுத்தத்தை கொடுத்து சீனா குறைக்க முடிஞ்சது, நம்மளால முடியலையே. 145% 30% நம்ம குறைக்க முடிஞ்சது. நமக்கு பாருங்க, நம்ம எவ்வளவு ரொம்ப இப்போ வந்து இதனால் என்னெல்லாம் நடக்குதுன்னா, இப்போ வந்து நாம் பெரிய ஏற்றுமதி கிட்டத்தட்ட ஒரு $10 பில்லியன் நாம் வந்து இறால் ஏற்றுமதி செய்கிறோம். அந்த இறால் ஏற்றுமதி வந்து முன்னாடி ஒரு 2 இலக்கத்தை விட குறைச்சல் அதுக்கு போட்ட வரி. இப்போ வந்து அது 11% நம்ம, எனக்கு சரியா நினைவில்லை வரி முதல்ல. இப்போ 61% ஆயிடுச்சு. இப்போவே இறால் அந்த பேக்கேஜிங் அதனுடைய அந்த விலை 20% குறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஆந்திராவில் மற்ற இடங்கள்லாம் அந்த பேக்கேஜிங் யூனிட்ஸ் இருக்குது. பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அவர்கள் வாழ்வாதாரமெல்லாம் பாதிக்கப்படும். நாம் ஏற்றுமதி செய்கிற இறாலில் 40% அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஒட்டுமொத்த ஆமா, இறால் ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து அதில் 40% அமெரிக்காவுக்கு. அப்போ அது எவ்வளோ பெரிய மார்க்கெட் ஒரு நாட்டுக்கு மட்டும். நீங்கள் மீதி 60% தான் உலகம் முழுக்க மற்ற இடங்களுக்கு விற்கிறீங்க. இப்படி ஒவ்வொன்றா நான் சொல்லலாம் உங்களுக்கு. அதே மாதிரி பின்னலாடைகள், அதே மாதிரி நீங்கள் வந்து வைரங்கள், நகைகள், மருந்துகள், இது மாதிரி மருந்துகளில் வரி விதிப்பு அவருக்கு இல்லை, அபராதம் இல்லை. ஆமாம். பட் மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது. அதனால் இது நமக்கு ஒரு 2% நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியை, ஜிடிபியை இது பாதிக்கும். அது பல பேரை தொடும், பல பேரை தொடும். அதற்கு வந்து நம்ம மாற்று ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கோம் ஐரோப்பிய நாடுகளுடனான. பட் அவர்கள் அதிகரிச்சிருக்கும். அதாவது உங்களுக்கு வாங்கும் சக்தி அமெரிக்கர்களுக்கு இருப்பது போல் வேறு யாருக்கும் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, அவர்களை போல் வாங்குபவர்களும் யாரும் கிடையாது. சக்தி வேற, வாங்கணுன்ற எண்ணம் வேற. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், மனம் இருக்கணும். 2 இருக்கக்கூடிய ஆட்கள் அவர்கள் தான். ஐரோப்பியர்கள் எக்கானமி அதிகம் அங்க. ஆமா, ஐரோப்பியர்கள் 2 உலகப் போர்களை சந்தித்தவர்கள். அவர்கள் கொஞ்சம் இறுக்கி பிடிப்பவர்கள், கவனமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்பவர்கள். அமெரிக்கர்கள் அப்படி அல்ல, கிரெடிட் கார்டில் போட்டுட்டு வாங்குறவங்க அவங்க. புரியுதா? ஸோ அது ஒரு பெரிய சந்தை நமக்கு. அந்த சந்தையை வந்துட்டு நம்ம வந்து இப்போ எட்ட முடியாத போயிடுச்சு. இந்த 3 நாட்டு தலைவர்களின் சந்திப்புக்கு பிறகு அமெரிக்காவுடைய அணுகுமுறையில் ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா? எனக்கு அப்படிலாம் தோணலை. அவருக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா? He has pushed us into China's corner. He has pushed us into Russia's corner. அது அவருக்கு தெரியாதா? அவர் கூட இருப்பவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்களா? நாம் எவ்வளவு பெரிய ஒரு நாடு, எவ்வளவு பெரிய ஒரு சக்தி, நாம் வளர்ந்து வர ஒரு சக்தி, அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? சாதாரணமாக பத்திரிகை செய்திகளை படிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ப்ரீஃபிங்ஸ் வரும். அவருக்கு தெரியாதது எதே இருக்க முடியாது. இந்த நாடு இன்னும் 5 வருஷத்தில் எங்கே போகும் அவருக்கு தெரியும். அவருக்கு அதெல்லாம் உட்காந்து, அவருக்கு மிகப்பெரிய அறிவாளிகள், ஆலோசகர்கள் உட்கார்ந்து சொல்லுவாங்க. அவர்கிட்ட யார் சொல்ல முடியும்? சொல்லிட்டு அந்த வேலையை வச்சுக்க முடியுமா? அவருக்கு பிடித்ததை சொல்பவர்களைத்தான் அவர் அங்கே வேலைக்கு வைத்திருக்கிறார். சீனாவோட பயணம்ங்கிறது இந்தியாவுக்கு லாபமா நஷ்டமா? லாபம், லாபம், லாபம் அவசியம். பிகாஸ் நாம் வந்து 2 பெரிய சக்திகளை எதிர்த்தெல்லாம் சண்டை போட முடியாது. இது தற்காலிகம் அமெரிக்காவோட இருக்கிறது, அது சரியாக போகும். ட்ரம்ப் போன உடனே கண்டிப்பாக ட்ரம்ப்பை விட ஒரு மோசமான ஒரு அதிபர் வருவார்னு நான் நினைக்கல, வந்துடக்கூடாது. அதனால் சீராகும். இது 2 நாடுகளும் 2 மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள். இது கிளின்டன் காலத்தில் நேச்சுரல் ஆலைஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த 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 வார்த்தை பிரயோகம் அவர் செய்தது. அதற்கு பிறகு வந்து ஹியூமன் லிபர்ட்டியை நோக்கி செல்கிற 2 பெரிய கூட்டாளிகள்னு புஷ் சொன்னார். அது உண்மை, இது 2மே உண்மை. அதனால் இது சீராகும். இது வந்து ஒரு தற்காலிக தடுமாற்றம், அது மாறும். நாம் அதை சீர்படுத்திக்கணும், அவர்களும் அதை சீர் செய்வார்கள். சீனாவோட நமக்கு இருக்கிற உறவை இந்த அவர்கள் நம்முடைய இடத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள், எல்லையில் நடக்கக்கூடிய தகராறுகள், அவர்கள் அருணாச்சல பிரதேசத்தை அவர்களுடைய இடங்களில் காட்டுகிறார்கள். இதையெல்லாம் நாம் இப்போதைக்கு அவர்களை எதிர்க்கிற வன்மை நமக்கு இல்லை. திபெத், தலாய் லாமா நிறைய இருக்கு, நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதையெல்லாம் நாம் வந்து ஒரு மாதிரி பாராமுகமாக இருந்து தினசரி உறவை, தினசரி வர்த்தகத்தை, தொழில்நுட்ப பரிமாற்றத்தை
அந்த சந்தையை பிடிப்பது, இதற்கெல்லாம் வந்து நாம் வந்து இது ஒரு உதவியாக இருக்கும். அப்புறம் ஆப்டிக்ஸ், வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது 2 பெரிய இந்த வேதாளமும் இந்த யானையும் சேர்ந்து நடனம் ஆடுவது அப்படின்றது வந்து இவ்வளவு நாள் நடக்கலை. அது அவரே சொல்றார். அதனால கொஞ்சமாவது யோசிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவரும் அதை நம்புறார். உலகத்துல ஏதோ ஒரு மாற்றம் வரும், சீனாவும் இந்தியாவும் சேர்ந்தான்றதை அவரும் நம்புறார். சீன அதிபரும் நம்புறார். நம்புறாரு நம்ம நினைப்போம். அதாவது நம்ம அவங்களோட சேரவே முடியாது. நமக்கு இருக்கு, நாம வந்து ஒரு 12 அறைகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் குடியிருக்கோம். அது நம்ம பூர்வீகமான வீடு. உங்களுடைய கொள்ளுப்பாட்டன் வந்து அவங்க கிட்ட இருந்து வந்த வீடு. இவர் பக்கத்து வீட்டுக்காரரு. இவர் வந்து உங்க 12 அறைகளில் ஒரு 3 அறைகளில் அவருடைய பொருட்களை போட்டு வச்சுட்டு ஆக்கிரமிச்சிட்டு இருக்கார். அவரோட எப்படி நீங்க வந்துட்டு அவரோட தண்ணி எப்போ பிடிச்சிக்கலான்றதுல ஒரு பேச்சுவார்த்தை மூலமா தினசரி பொது குழாயிலிருந்து இத்தனை மணிக்கு நீங்க பிடிச்சிங்க, இத்தனை மணிக்கு நாங்கள் பிடிச்சிக்கிறோம்னு பேசிக்கலாம். பட் உங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கும்? அந்த 3 அறைகளை திருப்பி நம்ம கொள்ளுப்பாட்டன் தந்த இந்த வீட்டில் நம்ம தாத்தாவும் பாட்டியும் நம்முடைய அம்மாவும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் என்னாடே அப்படின்ற மாதிரி இருந்த இந்த வீட்டில் அவரை வெளியே அனுப்புறதுல தானே உங்க சிந்தனை இருக்கும். நீங்க அப்படி நினைப்பீங்கன்னு அவருக்கு தெரியாதா? அதனால இதுல வந்து முழு நம்பிக்கையெல்லாம் வராது. ஆனால் 2 பேரும் சேரலாம். எதிரிகள் பல பேர். இப்போ ரஷ்யாவும் அவர்களும் ஒரு பெரிய நண்பர்கள்லாம் கிடையாது. ரஷ்யா அவர்களை கண்டு அஞ்சுகிற ஒரு நாடு, அவர்கள் ரஷ்யாவை கண்டு அஞ்சுபவர்கள். ஆனால் ஒரு தேவை இருக்கு, அதை அவங்களை கொண்டு அமெரிக்கா தந்த நெருக்கடினால எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இப்போதைக்கு எப்பவுமே அவர்கள் அமெரிக்கா, அதாவது பொதுவாகவே இவர்கள் 2 பேரும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை வைப்பவர்கள். அது இப்போ இவர் வந்த பிறகு இன்னும் வேகமாக இவர் வந்து அதை தீ வச்சிருக்கார். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.